தென் தமிழகத்துக்கு போனால் தென் தமிழகத்துல நீங்கள் மற்ற அம்பரை தளபதியா இருக்கிறீர்கள், அப்படித்தானே? முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களும் இடையிலான உறவு பற்றிய பல செய்திகள் வெளியில் வந்தாங்க. அந்த உறவுகள் நிலைமை இப்போ எப்படி இருக்குது? அது ஒரு பெரிய பிரச்சனை, பாரிய பிரச்சனையா இருந்தது. ஆரம்ப காலங்களில் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக ஒட்டி உறவாடி இருந்தார்கள். அதாவது எனக்கு கூட நிறைய முஸ்லீம் நண்பர்களும், எந்த ஒரு பள்ளிக்கூட வாழ்க்கையிலே ஒரு சிறந்த நண்பன் என்பது ஒரு முஸ்லீம் நண்பன். அப்போ அந்த இப்படிதான் நாங்கள் இருந்தோம் எல்லாரும். எங்களை கிராமம் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் கலருக்கு இப்படி இருந்தோம். அது காலப்போக்கில் வந்து அந்த பலத்தை உடைத்தால் எங்களை போராட்டத்தை பின்னடிக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை பேரினவர் அரசு மேற்கொண்டு அங்க வந்து முஸ்லீம் மக்களையும் தமிழ் மக்களையும் திட்டமிட்டு ஒரு முரண்பாடை ஏற்படுத்தி போட்டாங்க ஆரம்பத்தில். அதாவது 84-85ஆம் ஆண்டு தான் அந்த கலவரம் ஆரம்பிக்கப்பட்டது. 85ஆம் ஆண்டு இஸ்ரேலால் பயிற்சி அளிக்கப்பட்ட STF என்று சொல்லப்படுற ராணுவ படைகள் வந்து அப்போ அவங்க எப்பயும் முஸ்லீம் செயற்படுறதுக்கு தூண்டி விட்டாங்க அவங்களை. அப்போ இவங்க நெஞ்சு விட்டாங்கன்னா 2 இனத்தையும் மோத விட்டாங்க. அப்போ அதில் தங்களுக்கு லாபம் பெறும் என்று எதிர்பார்த்தாங்க. அவங்க காட்டு குழுக்கள் நடக்கலாம், இவங்களுக்குள்ள கொலை விட்டால் தங்களோட வலுவாக போரிட மாட்டாங்க, 2 இனம் வடிவட்டு கொண்டு வந்துலாம் யோசிச்சிருக்கலாம். அப்போ இந்த நடவடிக்கைக்கு ஆரம்பத்தில் நாங்கள் ஆளாகிட்டோம். நான் என்ன பொறுத்த தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன் என்றால் நாங்கள் இந்த மோதல்களுக்கு அனுமதிக்கப்படாது. அப்போ இப்படி மாறி 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 வந்த அரசியல் வந்து தொடரா முஸ்லீம் மக்களையும் தமிழ் மக்களையும் ஒரு யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற தங்கள நலங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு வந்தவங்க. அப்போ இது காலகட்டத்தில் விளங்கிட்டு இப்போ இன்னும் தெளிவாக இருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு அமைதி ஏற்பட்ட பிற்பாடு 2 இனமும் சேர்ந்து வாழணும், மற்றது இதுக்கு நாங்கள் பேரினவாத விஷயங்களை பயன்படுத்தி போட்டோன்றதுல தெளிவாக இருக்குது. இப்போ தலைவரும் இப்போ அவங்களோட பெரிய சக்தியாக உள்ள முஸ்லீம்களை அழைத்து இப்போ முஸ்லீம் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற ரோவைக்கும் தலைமையிலான கட்சி அழைத்து ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார். அதாவது முஸ்லீம் மக்கள் எங்கேயும் வரலாம், போகலாம், குடியேறலாம். குடநாட்டில் கூட அவங்கள வர சொல்லியாச்சு. குடநாட்டில் இருந்தும் வெளியேற்ற முஸ்லீம் மக்கள் வெளியேறி போனவங்க. அது ஒரு வேதனைக்குரிய விடயம், நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதை தவிர்க்கலாது. ஆகவே கிழக்கிலையும் போய் நிறைய நடந்திருக்கு. அதில் முஸ்லீம் மக்களாலையும் தமிழ் மக்கள் நிறைய கொல்லப்பட்டிருக்காங்க, நிறைய அட்டுழியங்கள் செய்யப்பட்டிருக்கு முஸ்லீம் உருவாக்கப்படும் காரர்களால். அப்போ இதுகள் வந்து இப்போ மாறிக்கொண்டு வந்தது நிலைமை. இப்போ இந்த மாற்றத்தில் என்ன போப்போ இல்லை, கிழக்குல நல்லா இருக்கு. இப்போ நிலைமை முஸ்லீம் மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழ்றாங்க, அவங்க வர்த்தகத்துக்கு வராங்க போகிறாங்க, இவங்க வர்த்தகத்துக்கு போகிறாங்க, தமிழாக்கள் வராங்க. இதில் இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள அவங்க தலைமைத்துவ போட்டிகள் இருக்கு. இப்போ ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத சிந்தனையோட அவங்களோட தலைவரோட வந்து செயற்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கட்டத்தில். அதால அவங்க அதுக்குள்ள மோதல்கள், லாலால் போட்டிகளும் மோதல்களும். இந்த முறை கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு. ஹக்கி இங்கே வர அங்கே பதவியை எடுத்தார், இவர் கூட ஓடி போறாரு அங்கே. அப்போ இப்படி அவங்களுக்கு போட்டிகளால் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த போட்டிகள் வந்து மக்களை பாதிக்காது. ஏன்னா மக்கள் உணர்றாங்க. இப்போ முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் மக்களுக்கு அவங்க இல்லாட்டி நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் முஸ்லீம் மக்களுக்கு சேர்த்து தான் இப்போ எங்களோட உரிமைகளை கேட்குறோம். அப்போ அதுக்குள்ளே நாங்கள் அவங்களும் சுதந்திரம் வாழணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் கேட்டு தான் எடுக்கிறோம். அது நாங்கள் தொடர்ந்து முஸ்லீம் மக்களோட உறவை வலுவாக பேணிக்கொண்டு இந்த அமைதி முயற்சியில் ஈடுபடணும்ன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். புலம்பெயர்ந்து வாழும் மக்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு உடனடியில் கிடைச்சிருக்குது. புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்னதை சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலே ஒரு மிகவும் நான் எதிர்பார்க்காத விடயம். என்றால் நாங்கள் இப்படி சந்திப்போம், இந்த மக்களோட உரையாடலாம்னு நான் நினைக்கவில்லை. ஆனால் இங்கே நோர்வேக்கு வந்த பிறகு, இந்த ஒஸ்லோவுக்கு வந்த பிறகு நிறைய தமிழ் மக்களை சந்தித்தோம். வரக்குள்ளே பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது எங்களுக்கு. பிள்ளைங்கள வந்து உறங்கிய உடனே எங்களை ஆக்கள் தான் வந்து கூட்டி வந்தாங்க. அதாவது நாட்டில் அரசாங்கத்துக்கு இருக்கிற ஒரு தூதரகத்தில் இருந்து வந்து என்ன மரியாதையோட வந்து வரவேற்பாங்களோ அதே மாதிரி எங்களாக்கள் வந்து கூட்டி வந்தாங்க. அந்த அளவுக்கு இங்கே மக்கள் வந்து நல்ல ஒரு செட்டப்புக்குள்ளே, நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறாங்க. அதாவது எங்களோட போராட்டத்தால் தயார்படுத்தப்பட்டு நல்ல வலுவாக இருக்கிறாங்க. இந்த மக்கள் இங்கே வந்து பார்க்க இவங்க இருக்கிற உறுதியையும் பற்றையும் எங்களோட தாயத்தில் கொண்டிருக்க பற்றையும் பார்க்கக்குள்ள வந்து இன்றைக்கு உண்மையிலே நாங்கள் போய் இன்னும் கூட வேலை செய்ய வேண்டிய உணர்வு வந்து தேவையும் வந்து இந்த மக்கள் எங்களுக்கு துணிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோன்றதையும் விட அவங்க அன்றைய கடவுளை எங்களுக்கு இன்னும் செய்கிறதுக்கு தூண்டின ஒரு இதாக நான் உணர்றேன். அதே நேரத்தில் எல்லா மக்களும் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் வந்து இந்த யுத்தம் முடிஞ்சித்தண்டு நினைக்கக்கூடாது. ஏன்னா யுத்தம் முடிவடையவில்லை, இன்னும் நாங்கள் எங்களை உறுதி இலக்கு அடையவில்லை, அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே இந்த கட்டம் வந்து ஒரு உச்ச கட்டம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பான சாதகமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த கட்டத்தில் இன்னும் வலுவா நிற்கணும் நாங்கள் தலைவரை பலப்படுத்துறதுக்கு. இப்போ புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களோட பொருளாதார உதவி என்றது இன்றைக்கு எங்களுக்கு பெரிய ஒரு பலமாக இருக்கு. இன்றைக்கு இந்த உதவியால் இன்றைக்கு சண்டை நடக்குது, வேறொரு வேலையும் நடக்கல. இன்றைக்கு
அப்ப இந்த உதவி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும் அந்த மக்கள். இது முடிஞ்சுதானே, யுத்தம் முடிஞ்சானே, நீ ஏன் செய்வா, நீ என்னத்துக்கு உங்களுக்குன்ற நோக்கத்தில் அந்த உதவியை தவிர்த்திடக்கூடாது. அது நிற்க வேண்டிய தேவை வரும் ஒரு காலத்தில். இது எங்களோட படையை பலப்படுத்துறதுக்கும் எங்களோட போர்வீரர்களை நாங்கள் வலுவ வைத்திருக்கிறதுக்கும் இந்த மக்களோட நிதி எங்களுக்கு தேவைப்படும். இப்போ நாங்கள் இன்றைக்கு அமைதி இன்றைக்கு வேறு நிதிகள் வரும். அது எங்களோட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கை திறங்கள், கல்விகள், பொருளாதாரங்களை உயர்த்துறதுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை. அதில் எங்களுக்கு தொடர்ந்து வந்த இதுகளை இந்த மக்கள் தந்து கொண்டிருக்கணும் தான் இந்த மக்கள்கிட்ட நான் அன்பாக கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயமும். அது அதில் அப்போ தான் நாங்கள் தலைவரை இந்த நாளும் ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு எங்களுக்கு. அவருக்காக நாங்கள் தயார்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அந்த படபலங்களை நாங்கள் வச்சு கொண்டிருக்கலாம். அது சண்டைக்காக அல்ல, சண்டை பிடிக்கணும் அல்ல. எங்களை தமிழண்ட படம்ன்றது இன்றைக்கு இருக்கும். அந்த படம் இருந்தால் தான் எங்களுக்கு மதிப்பு இருக்கும். இப்போ நாங்கள் இராணுவ ஆதிக்கமோ அல்லது யுத்த ஒரு பிடித்தவர்களா இல்லை, அதுக்காக இல்லை. இன்றைக்கு இந்த படம் இருக்கக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை மேசை நல்லா நடக்கும்ன்றது என்ற அபிப்பிராயம். அங்கே எவ்வளோ படையை வச்சிருக்கணும், இங்கே மேசையில் கூழா நடக்கும். படம் குறைய நான் நினைக்கிறேன் நாங்கள் இங்கே ஒதுக்கப்படுவோம் மேசையிலேருந்து. இப்போ மேசையில் பேச்சுவார்த்தை மேசையில் நாங்கள் கௌரவமாக இருக்கிறோம். இன்றைக்கு நல்ல முறையிலேருந்து நடத்த வேண்டாம். எங்களோட படம் பலமாக இருக்க வரையும் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆகவே உலகத்தில் எங்கே தமிழர்கள் வந்தாலும் ஆறு வந்தாலும் எங்களுக்கு ஒரு படம் இருக்குன்ற திருப்தியோடு இன்றைக்கு தமிழ் மக்கள் இருக்காங்க. அப்போ இதை இன்னும் நாங்கள் பலப்படுத்தி இன்னும் நிறைய செய்கிறதுக்கு இந்த எங்களோட பொருளாதார உதவிகளை நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி கருணா. உங்களுடைய இந்த அனுபவங்களை, அரிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி.